என்ன பண்றீங்க மேடம்? காலையில பெல்ட் அடிக்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஸ்டாப் இட். நான் கீழ விழுந்துட்டேன். ஓ என் காலு. ஏய், பாத்து பண்ண கூடாதா? ஒருவேளை கால்ல ஏதாவது சுளுக்கு ஏற்பட்டிருக்கலாம். நான் சரி பண்ணி விடுறேன். ஹனி, பெருசே கிட்டி கத்துற சத்தம் உனக்கு கேட்டுச்சா? இல்ல சிறுசு, நான் டிவியை மியூட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி கேட்கும்? பெருசே, டிவியோட சவுண்ட மியூட் பண்றதால கிட்டியோட சவுண்ட் ஒன்னும் மியூட் ஆகாது. எப்பா, இந்த சத்தம் கிட்டியோட சத்தமே தாங்க. ஆமா, எனக்கு என்னமோ கிட்டி பிரச்சனைல இருக்காளோன்னு தோணுது. நம்ம உடனே அங்க போயாகணும். வாங்க. தேங்க்ஸ் சனி. இட்ஸ் ஆல் ரைட். ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நான் ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் நான் யார் வந்தாலும் எதிர்க்க முடியும். சரி சரி, நீ கொஞ்சம் நேரா நில்லு முதல்ல. நான் உனக்கு பாக்ஸிங் அப்புறம் மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தின டிப்ஸ் கொடுக்க போறேன். இங்க பாரு, முதல்ல உன் பாடிய கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி வச்சுக்கோ. எதிரில இருக்கிறவன பஞ்ச் பண்ண ரெடியா இருக்கணும். சரியான நேரமா பார்த்து நீ அவனை அடிக்கணும். நல்ல அடி. இப்போ உன்னை யாராவது பின்னாடி வந்து புடிச்சா எப்படி தப்பிக்கணும்னு கத்து கொடுக்க போற. எதுக்காக நீங்க சண்டை போடுறீங்க? கிட்டி, சனி உன்னை அடிக்க தானே வந்தா. நீ கத்துற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அதனாலதான் நாங்க பறந்துகிட்டு இங்க ஓடி வந்தோம். அட, என்ன அவங்க அடிக்க வரல. எனக்கு அவங்க மார்ஷல் ஆர்ட்ஸும் ரெஸ்லிங் டிப்ஸும் சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க. நீ என்ன வெயிட்டரா? டிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்க? அது பைசா டிப்ஸ் இல்ல ஸ்டூபிட். அது மார்ஷல் ஆர்ட்ஸ் டிப்ஸ். இது நீ என்கிட்ட எல்லாம் கேட்டிருக்கணும். என்கிட்ட பிளாக் பெல்ட் இருக்குமா? பிளாக் பெல்ட்டை. அப்படியா? ஆனா அதை நீ போட்டு நான் பார்த்ததே இல்லையே சிறுசு. கிட்டி, என்னோட பவரை பாத்தியா? பவரை. அப்படியா? அப்படின்னா வா, நாம ரெண்டு பேரும் வேணா மோதி பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். நான் ரெடி. இந்த பன்னியோட ஒரு முகத்தை பார்த்துட்டீங்க, இன்னொரு முகத்தை பார்க்க போறீங்க. பாப்பீங்க. நாளைக்கு நமக்குள்ள போட்டு கன்ஃபார்ம் வந்துடு. ஓகே. இது ரொம்ப நல்லா இருக்க போகுது சிறுசு. இது வரைக்கும் பார்த்த பன்னி பயங்கர போரு. இனிமே வர போற பன்னியாவது சூப்பரா இருந்தா நல்லா இருக்கும். என்னடா அமைதியா போறீங்க? டேய் சிறுசு, ஏதோ புதுசா பன்னி வர போறான்னு சொன்னியே, அவனை பார்க்கணும்னா இந்த மாதிரி தான் குத்திக்கிட்டே இருக்கணுமா சோஃபாவை? இங்க பாருங்க, நான் எப்படியாவது சன்னியை தோக்கடிச்சே ஆகணும். அதுக்காக உங்க உதவி தேவை. சொல்லு பண்ணி, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் பண்ணி. வா.
ஹனியவே உன்னால பிடிக்க முடியலன்னா சன்னியை எப்படி பிடிப்ப? அவன் ரொம்ப பலசாலிங்கிறத மறந்துடாதானே. ஆஹா பப்பட்டே செம ஐடியா கொடுத்துருக்கேன். நானும் அவன் கையில சிக்காம கன்ஃபியூஸ் பண்ண போறேன். கையிலேயே சிக்க மாட்டேன். ஃபைட்டிங்ல எப்பவுமே சூப்பர் கனல் கண்ணா. இப்ப பேச வந்துட்டான் இந்த கமெண்ட்ரு கண்ணா. ஃபைட்டிங்ல கொஞ்சம் ஏமாந்தாலும் பேந்துருடா பகலு. ரெஃப்ரி ஊத்திட்டாரு வாயில வச்சு விசிலு. கைதட்டு. நண்பர்களே, சேலஞ்சர் பண்ணி எனக்கு ரைட்ல இருக்காரு. கண்டென்டர் சனி எனக்கு லெஃப்ட்ல இருக்காரு. ஃபைட்டை நாம ஆரம்பிப்போம். ரவுண்ட் 1 முடிஞ்சு போச்சு. பனி இப்பவும் மிஞ்சி போகல. அவர் உன்னோட ரொம்ப பலசாலி. கண்டிப்பா உன்னால ஜெயிக்கவே முடியாது. உண்மையை சொல்லணும்னா பன்னி வேற மாதிரியான ஃபைட்டர். முதல்ல நிறைய அடி வாங்குவான், அப்புறமும் அடி வாங்குவான், அப்புறமும் அடி வாங்கிட்டே இருப்பான். என்ன சிறுசு, நான் கரெக்டா சொன்னேனா? ரவுண்ட் 2 ஸ்டார்ட். மொக்க போட்டு பேசுனா அது பேர் தான் ரம்பம். இங்க நடக்க போகுது ரெண்டாவது ரவுண்ட் ரம்பம். சாப்பிடும்போது என்ன வேணும்னு கேட்டா அவன் தான் வெயிட்டரு. பாவம் நம்ம சன்னி மேல இருந்து குதிச்சு தப்பான இடத்துல லேண்ட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச்ல வின்னர் தான் பனி. பாவம் நம்ம சன்னிக்கு நடந்தது உண்மையிலேயே பங்கம். இதுல ஜெயிச்சது நம்ம பனி சிங்கம். பனி, இந்த அடியெல்லாம் எப்படிப்பட்டது? அதுவா மேடம், வாயில குத்து. அது ஒரு குட்டி பூனைய 4-5 நாய்ங்க துரத்திட்டு ஓடுச்சு. அதை காப்பாத்த போகும்போது அடிபட்டுருச்சு. அவ்வளவுதான். வெரி குட் பனி. அப்படிதான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், புரியுதா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பின் வாங்க கூடாது, சரியா? எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு சிறுசு. அம்மா, எப்ப இந்த வேலையை பண்ண? என் கூட இருந்துகிட்டே நீ போய் பூனைக்குட்டியை காப்பாத்தியா? ஆனா நீ அந்த சன்னி கூட சண்டை தானே போட்டுட்டு இருந்த. அதனால தானே இந்த காயங்களும் உனக்கு ஏற்பட்டது.